இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு மன்னிப்பதை பற்றி ஒரு உவமை சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடம் இன்றைய நற்செய்தி பகுதி. அதற்கு முன்னர் பேதுரு இயேசுவிடம் கேட்கிறார், ஒருவன் தவறு செய்துவிட்டு 7 முறை என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னிக்க வேண்டுமா? 7 முறையும் மன்னிக்க வேண்டுமா என்றால், இயேசு சொன்னார், 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் இந்த கதையை சொல்லுகிறார். ஒரு அரசரிடம் பணியாளர் கடன் வாங்கியிருந்தார். மிகப்பெரிய கடன், 10,000 தாலந்து. 10,000 தாலந்து என்றால் 60,000 நாட்களுடைய கூலி. அவ்வளவு கடன்பட்டவன் அதை கணக்கு கேட்கும் பொழுது, விரைவிலே கட்டிவிடுகிறேன் என்ற பொழுது அவனை மன்னித்து விட்டார். 60,000 நாட்களுடைய கூலி பணம். ஆனால் அவன் மன்னிக்கப்பட்டு வெளியே சென்றவுடன் தன்னிடம் 100 தாலந்து, அதாவது 6,000 நாட்கள் கூலி பணம், அதை மன்னிக்காமல் அவனை பிடித்து சிறையிலிட்டு அவனுடைய குடும்பத்தை கொடுமைப்படுத்தியதை கொண்டு வந்து அரசரிடம் மக்கள் சொல்ல, இந்த மன்னிக்காத நிறைய கடன்பட்ட அந்த மனிதனை அவர் தண்டிக்கிறார். கடைசியிலே ஆண்டவர் இந்த உவமையை சொல்லிவிட்டு 35வது வசனம், நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளை மன்னியாவிடில் வானக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்ற பாடம். அன்பானவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே இந்த மன்னிக்கின்ற அன்பு. 23:34 லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னை கொலை செய்பவர்களை தந்தையிடம் மன்றாடி கேட்கிறார், அவர்களை மன்னியும் தந்தையே என்று. பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் 5:44 ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே நமக்கு பாடம் எடுப்பதை பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகள் என்று நம்முடைய உள்ளத்திலே யாரையும் கருதக்கூடாது. நாம் எப்பொழுதுமே மன்னித்து பழக வேண்டும், அன்பு செய்தே பழக வேண்டும். அதற்கு என்ன தேவை? நம்மிடம் தாழ்ச்சி தேவை, பொறுமை தேவை, சாந்த குணம் தேவை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு நற்செய்தி 11:29, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்ச்சியும் மனத்தாழ்ச்சியும் கருணையும் கொண்டவன். தாழ்ச்சி, சாந்த குணம், இவைகளை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் நாம் உணர்ச்சி வசப்படுகிறோமே அடிக்கடி, அதை நாம் செக் பண்ண வேண்டும். அடிக்கு ஒரு முறை செக் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில செக் பண்ணாமல் விட்டுவிட்டால் நாம் கிறிஸ்தவனாக வாழுகிறோமா, கடவுளுக்கு உரிய விதமாக வாழுகிறோமா என்று செக் பண்ணாமல் விட்டு விடுகிறோம் என்று பொருள். நாம் கோபப்பட்டு வார்த்தைகளால் புண்படுத்துகின்ற நிலைகள் மாறாவிடில் இயேசுவை நம்மால் அன்பு செய்ய முடியாது, நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உம்முடைய திருமகன் கிறிஸ்து வழியாக வருகின்ற இந்த பாடத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடப்பது ஒரு வகையில் மலையேறும் பயணமே, எதிர்நீச்சல் போடுகின்ற அனுபவமே. ஆனாலும் எதிர்நீச்சல் போட முடியும், மலை ஏற முடியும் என்று சிலுவையில் ஏறி எங்களுக்கு கற்பித்தார். அதனால் அந்த அனுபவத்தை எங்களுடையதாக மாற்றிக்கொள்ள வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.